நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் லைட் கேமராவோட வந்து ஸ்பீட் கேமராவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்பயிலேருந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்டின்னா, 2024 ஏப்ரல் 1லேருந்தே வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஸோ நானே கொஞ்சம் உங்களுக்கு லேட்டா தான் இந்த மெசேஜ வந்து தாமதமா தான் உங்கள்ட்ட சொல்லிட்டுருக்கிறேன். இது எப்படி வந்து ரெட் லைட் கேமராவோட ஸ்பீட் கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பாயிண்ட் வந்து ரெட் லைட் கேமரா ப்ளாஸ் ஆனா அது பாயிண்ட்ன்னு டெர்மினேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன ஸ்பீடு போயிருக்கும் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி எவ்வளோ ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோவுல வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. முக்கியமா வாகன ஓட்டும் நண்பர்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள தெரிவிங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான தகவலா நான் திரும்ப வந்து வாகன ஓ ஓட்டு நண்பர்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு நான் வந்து வீடியோ மூலம் தெரிவிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி 2024லருந்து ரெட் லைட் கேமராவோட வந்துட்டு ஸ்பீட் கேமராவும் ஆட் பண்ணிக்கிறாங்க. 254 இடத்துக்கு மேல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த ரெட் லைட் கேமரா கிட்ட விபத்துக்கள் வந்து அதிகமாயிட்டுருக்கு. ஏன்னா, இப்போ ஓவர் ஸ்பீடா போயிட்டு, அந்த இடத்த வாகனத்த கண்ட்ரோல் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாம வாகனங்கள ஹிட் பண்ணிட்டு நெறைய ஆக்சிடென்ட் பார்த்தா, மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது சிக்னல்கிட்ட வந்து அதுமாரி ஆகிட்டுருக்கு. ஸோ, அப்போ வந்து இவங்க ஓவர் ஸ்பீடு போயிட்டு இருக்கிறதால தான் வந்து அந்த சிக்னல்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிங்கிறதால வந்து இந்த ரெட் லைட் கேமரா கூட வந்து ஸ்பீட் கேமரா ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ பாருங்க இங்க வந்து கிரீன் இந்த சிக்னல் வந்து கிரீன் இருந்தா தான் போவாங்க. ரெட்டா இருந்தா ஸ்டாப் ஆயிரும். அது கிரீனா இருக்க பார்த்தீங்களா? இப்போ நான் ஒரு சில நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீனு, ரெட்டு, எல்லோ எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கேப் கிடைக்குதா பூந்தடிச்சு போவோம் அப்படிம்பாங்க. ஆனா சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு டிராஃபிக் கண்ட்ரோல், டிராஃபிக் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும். விபத்துக்கள தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வராங்க. அதனால வந்துட்டு நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறோம். அப்ப நம்ம வேலை பார்க்கும்போது, இதுதான் நமக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி. இப்போ வாகனம் ஓட்டுற நண்பர்கள் வந்துட்டு, வாகனம் வந்து இந்த லைசென்ஸில வந்து பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து வாகனங்கள இயக்க முடியும். அப்படி வாகனங்கள இயக்கிறதுக்கான பாயிண்ட் வந்து எல்லா பாயிண்ட் டெர்மினேட் ஆயிருச்சுன்னா, 0 ஆயிருச்சுன்னா, இப்போ வந்து கிளாஸ் 4 லைசென்ஸ்னா 24 பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. 2 டைம் ரெட் லைட் கேமரால மாட்டிருச்சு அப்படின்னாவே அந்த பாயிண்ட் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது 2 இயர் ஆகும். ஒரு சில கம்பெனில திரும்ப வந்து எக்ஸாம் மாரி பண்ணிட்டு, நீங்க அத ஒரு 6 பாயிண்ட் குடுப்பாங்க. அத வச்சு நீங்க வாகனம் ஓட்டலாம். ஒரு சில கம்பெனி வந்து நீ வந்து அன்சேஃப் டிரைவிங் பண்ற. அதனால வந்துட்டு நீ ஊருக்கு போயிட்டு வா. பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆன பிறகு வா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பிப்பாங்க. திரும்ப எடுக்கிறதும், எடுக்காததும் அந்த கம்பெனில நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுனோமோ, இல்ல நல்லா வேலை பார்த்தோமோ, அத அப்படி நல்லபடியா வேலை பார்த்துருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ரிட்டர்ன் எடுப்பாங்க. இல்ல இவன எப்படியோ கழிச்சு கட்டுவோம்னு சொன்னா கழிச்சு விட்டுருவாங்க. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன மாரி டிரைவர் நம்ம லைசென்ஸ் எடுத்துட்டு, இங்க டிரைவர் வேலை பார்க்கணும் அப்படின்னா சிங்கப்பூர்ல, முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, அ சைனீஸ் நண்பர்கள், இங்க சிங்கப்பூர் நண்பர்கள் மற்றும் நம்ம தமிழ் நண்பர்கள் இந்தியாவோட சேர்ந்தவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ பங்களாதேஷ் நண்பர்களும் வந்துட்டு லைசென்ஸ் எடுத்துட்டாங்க. அவங்கலாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகளுக்காக தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சேலரி எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு இவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் அவங்க போட மாட்டாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் நான் 24 ஹவர்ஸ் கூட வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி அவங்க வேலை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ எனக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. நான் வேலை பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பங்களாதேஷ் நண்பர்லாம் பார்த்தோன்னா, எக்ஸ்வேட்டர் ஆப்ரேட்டரு, கிரெயின் ஆப்ரேட்டரு, ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டரு, தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி கோஆர்டினேட்டர் எல்லா ஜாப்லயும் அவங்க வந்து நுழைஞ்சுட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு மேல பொறாமை கிடையாது. அவங்க முயற்சி பண்ணி வந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சேலரிக்கு இம்பார்ட்டன்ட் தரமாட்டாங்க. நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், திரும்ப வந்து நம்ம சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு தேடுறாங்க. இப்போ அதுமாரி இருக்க சிச்சுவேஷன்ல வந்துட்டு நீங்க வந்து வாகனங்கள வந்து கவனமா ஓட்டாம உங்க பாயிண்ட் டெர்மினேட் ஆயிருச்சு வச்சுருச்சு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு $1500 வாங்குறீங்க அப்படின்னா, நான் $1000க்கு அவங்க ஓட்டுறாங்க அப்படின்னா, நீங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறேன். ரூ. 1000 1500 ரூ. 1000 தான் வேலை தருவாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அதனால வந்துட்டு வாகனம் ஓட்டுற நண்பர்கள் வந்துட்டு என்ன ஸ்பீட் லிமிட் உங்க வாகனத்துக்கு பின்னாடி இருக்கோ, இப்போ ஒரு வண்டியில பார்த்தா 60ன்னு போட்டிருக்கும், ஒரு வண்டியில பார்த்தா 70ன்னு போட்டிருக்கும், ஒரு வண்டியில பார்த்தா 80ன்னு போட்டிருக்கும். வாகன சைஸ் பொறுத்து இருக்கு. ஸோ அந்த என்ன ஸ்பீடோ அத ஃபாலோ பண்ணுங்க. இல்ல பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5, 10 இன்கிரீஸ் பண்ணிக்கங்க. அத விட்டு ரோடு நல்லா இருக்கு, வாகனம் நல்லா போகுது, வண்டி கண்டிஷனான்னு சொல்லிட்டு கண்டமானம் வந்துட்டு வேகமா போகாதீங்க. வேகமா போயிட்டு டிராஃபிக் போலீஸ் கேட்ச் பண்ணாங்க அப்படின்னா, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட் டெர்மினேட் தான். இது வந்து ஃபைனும் இருக்கு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, வாகனம் ஓட்டும்போது நம்ம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஃபாலோ பண்ணணுமோ, அத கரெக்ட்டா பண்ணணும். இப்போ லெஃப்ட் இறங்குனா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும், ரைட்டு போனா ரைட் இண்டிகேட்டர். இத வாகனம் ஓட்டுற நண்பர்கள் எல்லாரும் தெரியும்.
ஸோ, அதனால வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு நம்ம சிங்கப்பூர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையிலயோ, இல்ல லேண்ட்ஸ்கேப் வேலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, நமக்கு வந்து கொஞ்சம் இந்த டிரைவிங் பண்ற ஜாப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் வெயில், மழை, கொஞ்சம் நிழலு அப்படி அதெல்லாம் வெயில், மழையில நனையாம கொஞ்சம் நிழல்ல வேலை பார்க்குற மாரி இருக்கும். வாகனம் ஓட்டிட்டு வச்சிருக்கணும். அப்போ வந்து நம்மளோட கவனம், ஃபோக்கஸ் வந்து இந்த ரோட்ல தான் இருக்கணுமா தவிர, அந்த சைடு அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம கவனக்குறைவா வாகனம் இயக்கக்கூடாது. ஏன்னா, இங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து வாகனங்கள் வந்து ரொம்ப அதிகம். கார்லேருந்து, பைக்லேருந்து, லாரியிலேருந்து இப்போ துவாஸ் லைன்லாம் போனீங்கன்னா, இப்போ பிஎஸ்ஏ அங்கே ஓப்பன் பண்ணதெல்லாம் வந்துட்டு, பிஎஸ்ஏ வித் வந்து உள்ளார வந்து கொஞ்சம் சிங்கப்பூரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது மண் வண்டிகள், டிப்பர் லாரிங்க எல்லாமே அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து துவாஸில் வந்து சிங்கப்பூரில் வந்து துவாஸில் நீங்கள் டிரைவிங் பண்ணுறீங்கன்னா, சேஃப்டியாக பண்ணணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்பீட் கேமராவும் இருக்குது, ரெட் லைட் கேமராவும் இருக்குது. ஸோ, அதனால் வந்து நீங்கள் துவாஸ் லைன் ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும். அதே சிட்டி லைன்னா எல்லா இடத்தையும் வந்து கேமராக்கள்லாம் இருக்குது. கேமராக்களும் இருக்குது, வாகனங்களும் இருக்குது. நீங்கள் எல்லா இடமும் கவனமா வாகனத்தை இயக்கணும். கவனமா வாகனத்தை இயக்குனா மட்டுமே வந்துட்டு, இங்கே சிங்கப்பூரில் வந்து நீங்கள் லாங் டைம் வந்து டிரைவிங் பண்ணி கொஞ்சம் காசு பார்க்க முடியும். அதை விட்டுட்டு கொஞ்சம் கவனக்குறைவா ஒரு டைம், 2 டைம் பாயிண்ட் நீங்கள் வந்து இழக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, ஒரு டைம் ஒன்ஸ் அடி ஆயிடுச்சுன்னா, திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது எப்படி தான் வரும்னு தெரியாது. சும் ஏதோ உங்கள அறியாமலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் டெர்மினேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, இப்போ வந்து எல்லா இடத்துலயும் வந்து இப்போ சிங்கப்பூர்ல வந்து ஜூராங் போர்ட் கார்ப்பரேஷன் போற ரூட்ல வந்தா பாருங்க, மேல ஒரு கருப்பு பாக்ஸ் மாரி போணுதுங்களா? அதெல்லாம் ஸ்பீடு கவர் பண்றது. அது வந்து எப்படின்னா, நம்மளோட இஆர்பி மிஷின் ஆய்வும்பாங்க. அந்த மிஷினோட நம்பர் எடுத்துரும். நம்ம வேகமா போகும்போது, வேகமா போனோமா, வந்தோமா, ஸ்லோவா வந்தோமா, நம்ம ஸ்பீட் லிமிட் என்ன, அந்த சிக்னல் நம்ம கிரீன் ஃபாலோ பண்ணுவோம் வச்சுமாங்கன்னு, உங்களோட அந்த இஆர்பி மிஷின்லேருந்து உங்களோட வண்டி நம்பர் அடக்கம் எல்லாம் எடுத்துரும். அந்த இப்போ நெறைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா சிட்டி சைடு அதிக வாகனம் போற இடத்துல வந்து ரெட் லைட் கேமரானால சிக்னலுக்கு மேல வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸு பிளாக் மாரி இருக்கும். ஸோ, அதுமாரி அந்த பார்க்கும்போது தான் அதுவும் கேமரா தான். நீங்க அத பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவா தான் போகணும். ஸோ, வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து எல்லா வகையிலும் வந்துட்டு நம்ம சேஃபா இருந்தா மட்டும் வாகனம் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பார்வையிலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்க வந்து கரெக்ட்டா உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ வந்து கியர் போடுற டைம்ல நீங்க வந்து இந்த கைய கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ணலன்னா, அந்த டைம் உங்களால கியர் போட்டு கால் பிரேக் அடிக்கிற டைம் கரெக்ட்டா கால் வந்து ஸோ என்னன்னா, டாப் டூ பாட்டம் வரைக்கும் நீங்க வந்து உங்கள ஆக்டிவா வச்சுக்கணும். ஆக்டிவா வச்சுக்கிட்டு இருந்தா மட்டுமே, நீங்க வந்து வாகனம் ஓட்டுறதுக்கு எலிஜிபிளா இருக்க முடியும். அத விட்டு தூக்கத்த கெடுத்துக்கிட்டு, இல்ல தேவையில்லாம சுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு, வாகனம் ஓட்டுற நண்பர்கள் இருந்தீங்கன்னா, விபத்துகள் அதிகமாகும். கண்டிப்பா ரெஸ்ட் கிடைக்கிற டைம் நல்லா தூங்கிக்கங்க. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் லைட் கேமராவுக்கு வருவோம் இப்ப. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்னல் வந்து ரெட்டா இருக்கும்போது நம்ம கிராஸ் ஆயிட்டுனா, பிளாஸ் ஆயிருச்சு அப்படின்னா 12 பாயிண்ட் வித் வந்து 400 இல்ல 500 சமன் போடுவாங்க. ஏன்னா அந்த அந்த செகண்ட் எவ்வளோ போனோம், வந்தோம். அந்த ரெட்டு வந்து கிரீன் எல்லோல நுழைஞ்சோமா, இல்ல ஃபுல் ரெட்ல நுழைஞ்சோமா அப்படிங்கிற மாரி இந்த பாயிண்ட் 12 பாயிண்ட் டெர்மினேட் ஆனாலும், அந்த இந்த டிஸ்டன்ஸ் டைமு நம்ம வந்து எல்லோல நுழைஞ்சோமா, இல்ல கிரீனா இருக்கும்போது போனோமா, வந்தோமா அப்படிங்கிறத அத செக் பண்ணும்போது நம்ம ரெட்ல போயிருந்தோம் அப்படின்னா 500 இல்ல எல்லோல பூந்து பிளாஸ் ஆயிருந்தா 300, 400 அப்படி. அந்த அந்த டைமிங்க்கு தகுந்த மாரி வந்து ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து என்னன்னா, நம்ம வாகனம் ஓட்டிட்டு இருக்கும்போது இப்ப அந்த கிரீனருக்கு நம்ம எப்படியோ அடிச்சு புடிச்சு அந்தாண்ட போயிரலாம்னு சொல்லி ஓவர் ஸ்பீடு வராங்க. அப்படி ஓவர் ஸ்பீடு வரும்போது டக்குனு எல்லோவா ஆகும்போது, இவங்க வந்து பிரேக் அடிக்கும்போது வண்டிய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியலங்கும்போது, முன்னாடி இருக்கிற சப்போஸ் முன்னாடி போன வண்டி சடன்லியே பிரேக் அடிக்கும்போது, பின்னாடி போறவங்களும் சடன்லி அடிக்கும்போது என்ன பண்ணும், கண்டிப்பா 100% போய் வாகனத்த போய் ஹிட் பண்ணிரும். அப்போ வந்து விபத்து. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அடுத்தடுத்து வண்டிகள் வந்து ஒன் பை ஒன்னா வந்து நெறையா வந்துகிட்டு இருக்கிறதால வந்துட்டு, இப்போ ஒரு வண்டி இடிக்கும்போது ஃபர்ஸ்ட் வண்டி, பின்னாடி பார்த்தா ஒரு 10 வண்டி இடிச்சிரும். ஸோ, அதனால வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்னச்சு, இது என்னடா நெறைய டைம் நம்ம வந்து கண்ட்ரோல்ல ரெட் லைட் கேமரா போட்டு பார்த்தோம், ஸ்பீட் கேமரா போட்டு பார்த்தோம். இது ஏன் விபத்துகள் வந்து குறைய மாட்டேங்குது? எப்போ பாரு இந்த ரெட் லைட் கேமராவுக்கு முன்னாடி வந்து இதுமாரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ, அப்போ என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா, வாகனங்கள் ஓவரா ஓட்டுறாங்க. இது வந்துட்டு நம்ம இந்த ரெட் லைட் கேமரா மட்டும் அந்த இடத்துல வச்சா சரியாகும். ஸ்பீட் கேமராவும் அது கூட ஆட் பண்ணிறணும். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் கேமரா ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நீங்க கிரீன்லேயே இருக்கும்போது நீங்க ஸ்பீடு வந்து ஓவரா அந்த இடத்துல என்ன ஸ்பீடு ஃபாலோ 60னா 60, 70னா 70. அத மீறி நீங்க எக்ஸ்ட்ரா போம்போதும் அந்த இடத்துல ஃப்ளாஸ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு கிரீன் இருக்கு. நீங்க வந்து இப்போ ஓவர் ஸ்பீட்ல போய் பாஸ் பண்ணிறலாம் அப்படின்ட்டு ஸ்பீடா போறீங்க. அப்படி போம்போது கிரீன்ல போம்போது ஃப்ளாஸ் ஆகும். என்னன்னா கிரீன்ல போம்போது ஃப்ளாஸ் ஆகுமா? அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாங்க. அதனால தான் வந்துட்டு ரெட் லைட் கேமரா கூடயும் சேர்த்து ஸ்பீட் கேமராவும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. 254 இடத்துக்கு மேல.
முக்கியமான இடங்கள்ல. இது வந்து கார்ப்பரேஷன் ரோடு. இது வந்து அந்த பாக்ஸ் மாரி சொன்னேன் பாருங்க. அந்த சிக்னலுக்கு மேல இருக்கும் பாருங்க. இந்த இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்த வந்து அதேமாரி இந்த இஆர்பி மிஷினில் வந்து அது எடுக்கும். இந்த போச்சு பாருங்கள், இந்த கிராஸ் ஆகுது பாருங்கள், இதுமாரி இருக்கும். இது வந்து கார்ப்பரேஷன் ரோட்டில். இந்த கார்ப்பரேஷன் ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், நிறையா அதுமாரி இருக்கும். கார்ப்பரேஷன் ரோடு லென்த்தாகவே லெக் சைட்லேருந்தே ஸ்டார்ட் இது இந்த கேமரா. இங்கே விபத்துகள் அதிகமாக வரும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட் கேமரா கூட ஸ்பீடு கேமராவும் ஆட் பண்ணி வச்சுருக்கும்போது நம்ம க்ரீனாக தான் இருக்குது. எப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் க்ரீனாக இருக்குன்னு நுழைஞ்சிருவோம், எல்லாம் வயர் கூட ரெட் ஆயிருக்கணும் கொஞ்சம் ஸ்பீடு ஓட்டுவாங்க. அதுமாரி ஸ்பீடு நீங்கள் ஓட்டும் போது ப்ளாஸ் ஆகும். அப்போ ப்ளாஸ் ஆனிச்சுன்னா அதுக்கும் பாயிண்ட் டெர்மிட்டோம். அதனால் வந்துட்டு அந்த இடத்த 60னா 60 ஃபாலோ பண்ணுங்கள், 70னா 70 ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ ரெட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிப்பாங்க. கவனமாக ஓட்டுங்க. வந்து வாகனங்கள் விபத்து ஆகக்கூடாதுன்னு தான் சொல்லி தான் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து இதுமாரி வந்துட்டு இந்த ஸ்பீடு லிமிட்டு, ரெட் லைட் கேமரா இதெல்லாம் வந்து நமக்கு பாதுகாப்புக்கு தான். நம்ம வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு வந்திருக்கிறோம், விபத்தாயிருச்சு, நமக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருச்சு, இல்லை கை கால் எதாவது இழந்துடக்கூடாது, நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாம் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்டிஷனெல்லாம் வந்து நமக்கு ஆபத்து, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா எப்படிடா வாகனம் ஓட்டுறது, எப்படிடா சம்பாதிக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு உங்களை திருப்பி சேஃபாக அனுப்பணுங்கிறதுக்காக தான் இதுமாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்களோ அதை நம்ம மதிக்கணும். நம்ம உயிர் நமக்கும் முக்கியம். நம்மளும் வாகனங்களை வந்து பாதுகாப்பாக ஓட்டணும். ஒருத்தன் உசுப்பு ஏற்றுறான், அந்த அவனை ஓவர்டேக் பண்ணுங்க, இவனை ஓவர்டேக் என்ன சுலபமாக போகிறா வைக்கிற அப்படிங்கலாம் சொல்லாதீங்க. அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாகனத்தை வேகமாக இயக்காதீங்க. சொல்கிறவன் பாட்டு இறங்கி போயிட்டே இருப்பான். எந்த ஒரு விபத்தானாலும் நீங்கள் தான் இழக்க போகிறது, உங்கள் லைசன்ஸ் பாயிண்ட் இழக்க போகிறது நீங்கள் தான். அப்புறம் ஊருக்கு போயிட்டீங்கன்னா என்ன கஷ்டம், உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கஷ்டங்களை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு இங்கே தேவையில்லாமல் வந்து ஓவர் ஸ்பீடு ஓட்டுறது, இல்லை இந்த கேமரா ரெட் லைட் கேமரா மதிக்காமல் போகிறது, இல்லை தெரியாமல் கவனக்குறைவாக போகிறது, அப்படிலாம் போனீங்க அப்படின்னா நஷ்டம் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். ஸோ அப்படி நீங்கள் வேலையை லைசன்ஸில் பாயிண்ட் இல்லைனா ஊருக்கு அனுப்புகிறாங்க. ஊருக்கு போனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ண யோசிக்க, இங்கே சம்பாதிக்கிற காசு ஊரில் சம்பாதிக்க முடியுமானா 100% சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சரியாக பயன்படுத்திங்க. முன்ன வந்து டிரைவர்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகம் வந்து தமிழ் நண்பர்கள் தான் அதிகம் இருந்தோம். இப்போ வந்து பங்களாதேஷ் நண்பர்களும் வந்து அதிகமாக ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட வாய்ப்பு வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, இல்லை சம்பளம் நல்லா இல்லை இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. உங்கள் கமிட்மெண்ட் முடிகிற இது வந்து நம்ம ஊர் கிடையாது, வெளிநாடு. உங்கள் கமிட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அது நல்ல கம்பெனியோ, இல்லை கெட்ட கம்பெனியோ, இல்லை நல்ல சம்பளமோ, இல்லை கெட்ட சம்பளம் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திக்கங்க. அப்போ இல்லை இது சரியில்லை நம்ம வேறு இடத்துக்கு போகாதீங்க. அப்புறம் வந்து உங்களோட வாய்ப்பை வந்து இன்னொருத்தவங்க தட்டி பறிக்க காத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நிதானமாக இருக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஏன்னா வாகனம் ஓடுறது ஒரு உயிர் மாதிரி தான். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.